பிரைஸ் தி லார்ட். என் கையில ஏராளமான கார்டுங்க இருக்கு. இந்த கார்டுங்க எல்லாத்துக்குமே அதிகாரம் இருக்குங்க. ஆமா, இந்த கார்டுகள்ல ஒவ்வொரு காரியத்துக்கு நான் பயன்படுத்த முடியும். பணம் எடுக்கணும்னா நான் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணுவேன். ரேஷன்ல போய் நம்ம பொருட்கள் வாங்கணும்னா அந்த ரேஷனுக்கு கொடுக்கப்பட்ட கார்டை யூஸ் பண்ணணும். அப்புறமா ஹெல்த் கேருக்குன்னு ஒரு கார்டு இருக்கு, பெட்ரோலுக்குன்னு கார்டு இருக்கு, மெட்ரோல போனோம்னா ஒரு கார்டு இருக்கு. இப்படி ஏகப்பட்ட கார்டுகளை அன்றாட நம்ம உபயோகப்படுத்துறோம். என்னதான் இந்த கார்டுகளுக்கெல்லாம் வல்லமை இருந்தாலும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கார்டை யூஸ் பண்ணுமோ அந்தந்த இடத்துல தானே நம்ம உபயோகப்படுத்த முடியும். எல்லா இடத்துக்கும் ஒரு கார்டை உபயோகப்படுத்த முடியுமா? நிச்சயமா. பணத்துக்கு யூஸ் பண்ற ஏடிஎம் கார்டை எடுத்துட்டு போயிட்டு நான் ரேஷன் கடையில எனக்கு ரேஷன் பொருள் கொடுங்கன்னு கேட்டா கொடுக்கவே மாட்டாங்க. அது மட்டும் எனக்கு எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு பணத்தை தான் நான் ஏடிஎம்கள் எடுக்க முடியும். எல்லாத்துக்குமே ஒரு வரமுறை இருக்கு. வரமுறையே இல்லாத ஒரு அதிகாரத்தை பத்தி உங்ககிட்ட நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஆமாங்க, பாருங்களேன். ஒரு முறை யோவான் என்கிற சீஷன் இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாரு, போதகரே, நாங்க ஊழியம் பண்ணும்போது ஒரு காரியத்தை பார்த்தோம். அதாவது உம்மை பின்பற்றாத ஒருத்தன் உம்முடைய நாமத்தை வச்சு பிசாசை திருத்துறான் அப்படின்னு ரொம்ப கவலையா சொன்னாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அவனை ஒன்னும் தடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, இயேசு கிறிஸ்துவ பின்பற்றாதவனே இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால பிசாச விரட்டுனானா. பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவ பின்பற்றாதவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தோட அதிகாரத்தை அறிஞ்சவனா இருந்திருக்காரு. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து அவருக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். அவரையே தேவாதி தேவன் என்று நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனா அந்த நாமத்தோட மகிமையை அறியாம இப்படி கன்னத்துல கை வச்சுட்டு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கலங்கி போய் நிக்கலாமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு நம்ம கையில சொல்லி இருக்கிறாருங்க. அந்த வசனத்தை விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் தேவைகள் அனைத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். God bless you all.